வந்தோம், இறை குலமாய் கரையில்லா அன்பில் ஒன்றாக கூடி வந்தோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரர்களே, இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒரு குழுமமாக ஒன்றாக கூடியிருக்கிறோம். இறைவனிடம் எங்களையும் எங்களுடைய மனதின் தேவைகளையும் ஒப்புக் கொடுத்தவர்களாக இறைவன் எங்களை வழிநடத்துகின்றார், பராமரிக்கின்றார், பாதுகாக்கின்றார் என்ற அந்த சிந்தனையை மனதில் இருத்தியவர்களாக இறைவனோடு பயணிக்க இந்த நாளை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சகோதரர்களே, இந்த தெய்வீக பலியில் பங்கு பெற தகுதி பெறும் பொருட்டு எங்கள் குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை உணர்ந்தவர்களாக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனிதமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்தும் அடியார்களாகிய எங்களில் அருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்கச் செய்தருள்வீராக. மூடு தூயாவியானவர் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறங்கள் ஆண்டவரும் திருச்சுதனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்த வாசகம். அந்நாள்களில் மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ராயல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்திச் சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். அப்பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தோணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலையச் செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போகச் செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர், இஸ்ராயலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வரச் செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது.
அதற்கு எதிர்ப்பட 5 எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமர்த்தினார். திரும்பி வந்த நெற்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்திச் சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ராயலுக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ராயலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டிச் செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ராயேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 30. உங்கள் பதிலாக ஆண்டவரை உம்மை புகழ்ந்திடுவேன், என்னை கை தூக்கி எடுத்து விட்டீர். ஆண்டவரை உம்மை புகழ்ந்திடுவேன், என்னை கை தூக்கி எடுத்து விட்டீர். தூயவரம் அவரே
அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். சினமாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வாழ்வு தரும் வார்த்தைகள். கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 16வது வாரத்தில் செவ்வாய்க்கிழமையிலே இருக்கின்றோம். இந்த நாளிற்குரிய வாசகங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய பராமரிப்பை நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவது வாசகம் விடுதலை பயன் நூலிலே, அதாவது நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். நற்செய்தி பகுதியிலே இயேசு தன்னுடைய போதனையின் பொழுது தன்னுடைய சகோதரர் அதாவது பெத்தாய் மற்றும் சகோதரர்கள் தன்னை பார்க்க வந்திருக்கின்றார்கள் என்று ஒருவர் அவரிடம் வந்து கூறுகின்றார். அதற்கு அவர் கூறிய பதிலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களின் நாளில் நற்செய்தி பகுதியை எடுத்து சிந்தித்தோம் என்றால், இயேசு தன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் தாய் யார் என்று கூறுகின்றார் என்றார். இறைவார்த்தையை, அதாவது இறைவனுடைய தந்தையாகிய பரமதந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என்னுடைய உறவுகள், தாய் சகோதரர்கள் என்று அவர் பகிரங்கமாக அறிக்கையிட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பகுதியை எடுத்து தியானிக்கின்ற பொழுது அன்மிக்கவர்களே, என்னுடைய மனதிலே எழுந்த ஒரு சிந்தனை என்னவென்றால், இன்றைக்கு எங்களுடைய பணி செய்கிற ஆயராக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், துறவிகளாக இருக்கலாம், பொதுநிலையராக இருக்கலாம், இறைவனுடைய வார்த்தை பணியை செய்கிற இறைவாக்கு பணியை செய்கிற ஒவ்வொருவரும் அன்பார்ந்தவர்களே, நாங்களும் புறவினத்தவர்கள் இல்லை. நாங்கள் ஒரு பங்கிற்கு வருகிற பொழுது நான் இந்த ஆள், அதாவது இந்த பேருடைய ஒருவருடைய மகன் என்று கூறப்பட்டாலும் நான் யாருடைய உறவு? உங்களுடைய உறவு, இந்த பங்கு மக்களுடைய உறவு. நீங்களே என்னுடைய சகோதரரும் சகோதரியும் தாயும் தகப்பனும். இப்போ இயேசுவும் அன்றைய சூழ்நிலையிலே இதைத்தான் அவருடைய மனதிலே எழுந்திருக்கக்கூடும். அதோ உம்முடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்று இயேசுவை பார்த்து அந்த சகோதரன் சொல்லப்படுது. இயேசு அவர்களை மறுதலிக்கவில்லை, மாறாக நீங்களும் என்னுடைய சொந்தங்களே என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே அவர் சொன்னார், நீங்களும் என்னுடைய சொந்தங்கள் தான். நீங்கள் இறைவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகின்ற பொழுது, திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நானும் உங்களுடைய சகோதரனாகின்றேன், நண்பனாகின்றேன், உறவாகின்றேன். இதைத்தான் இயேசு கிறிஸ்து அன்றும் அந்த சமூகத்தின் மத்தியிலே கூறியிருந்தார். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற அனைவரும் உறவுகளே. ஆகவே இன்றைக்கு நாங்கள் பணி செய்கின்ற இடத்திலே, குருவாக நான் பணி செய்கின்ற இந்த பங்கு தளத்திலே, யார் என்னுடைய தாய், யாருடைய என்னுடைய தகப்பன்,
தாய், அதேபோல் என்னுடைய சகோதரர்கள் யார்? என்னோடு பணி செய்கிற, என்னோடு வாழுகிற என்னுடைய பங்கு மக்கள். இப்போ இதுதான் ஹைலைட் பண்ணப்பட வேண்டும் வாழ்க்கையிலே. நீங்களும் அதே உணர்வோடு உங்களுடைய பணி செய்ய வருகிற குருக்களாக இருக்கலாம், துறவியர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக, அருட்சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், அல்லாவிட்டால் பொதுநிலையினராக இருக்கலாம், இவர்களை சகோதரர்களாக, உறவுகளாக எண்ணி பார்க்கின்ற பொழுது நாங்கள் அனைவரும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முனைவர்களாக, ஒன்றாக முனைவுகின்ற மனிதர்களாக இருக்க முடியும். ஆகவே இந்த சிந்தனையை மனதில் இருத்தியவர்களாக இறைவன் எங்களுக்கு கூறுகின்ற இறைவனுடைய பரமதந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பணியாட்களாக வாழ இறைவரம் வேண்டி தொடர்கிற கல்வாரி பலியிலே செபித்து நிற்போம். ஆண்டவரே, அனைத்து உலகின் நிறைவாவுமை போற்றுகின்றோம். எனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனது உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாவுமை போற்றுகின்றோம். மேலும் அது அருட்பெருக்கிலிருந்து இந்த இரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியின் மனது உழைப்பின் பயணமான இந்த இரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. நம் இறைவனாகிய ஆண்டவரே, தாழ்மை சகோதர சகோதரிகளை, நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஒப்புக் கொடுக்கிற தெய்வீக பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி இருக்க ஜெபியுங்கள். நம் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியின் முழுமை பெறச் செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல மதமாட்சியின் மேன்மைக்காக இறைவற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்படச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று வாழும் இல்லாமல் நித்திய இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். தூயாவினாலே உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். சாவி வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே வானக தூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து மதுமாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாக சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதமானத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவிய பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். வாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவு விருந்தை அருந்தியதன் பின்பு திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயல் மேனுவல், மேலும் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிற அனைவரோடும் உமது அன்பில் திருச்சபை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவர் துணைவரான சூசை தந்தை திருத்தூதர்கள், இலங்கை நாட்டின் திருத்தூதராகிய புனித யோசிவாஸ், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித வனத்து அந்தோனியார், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன். உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி மத திருவிழாத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற அமைதியும் சமாதானமும் உங்களோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். உங்களுக்கு கிறிஸ்துவின் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. செம்மறியினுடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தம் ஒன்றாய் கலந்து எங்களுக்கு முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. நன்றி கூறி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறு நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்தும் மக்களுடன் கனிவாக தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புது நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.